Hi everyone. So 12th standard English நம்ம வந்து ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அது கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் கீ மீன்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட்டில் கூட வரலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்க்குறது நல்லது. ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 3 சினோனிம்ஸ் 3 ஆன்டனிம்ஸ். ஸ்லாக் அண்ட் ரெடியூஸ்டு. ஸோ ஆங்கரி லால்னஸ். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் போச்சுன்னா நாளைக்கு நீங்கள் இது ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள். என்ன மீனிங்க்கு இது மேட்ச் ஆகுதோ அது பார் பண்ணுங்கள். அவ்வளோதான். டிஸ்ஃபிகர்ட் மேர்டு. ஸோ சாஃபஸ்டிகேட்டட் ப்ரிமிட்டிவ். ஸ்டடி ஆன்டனிம்ஸ் வீக். ஸ்டடி வீக். அவர் ஃபாதர் ரிஜெக்டட் இட் சேயிங் இட் வுடன் பி வீக். அவர் ஏன் ரிஜெக்ட் பண்ணார்னா அவர் வீக். சேயிங் இட் வுட் பி வீக். ஸோ அடுத்து வந்து கன்வென்ஷனல். அதோட ஆப்போசிட் வந்து அன்கன்வென்ஷனல். ஸோ அடுத்தது இடியம்ஸ். இது வந்து புக் பேக் தான் அதிகமாக கேட்பாங்க. இடியம்ஸ் பிரச்சனை இல்லை. ரவுண்ட் தி கார்னர், வெரி நியர். அடுத்தது பொலைட் ஃபார்ம் கண்டிப்பாக கேட்பாங்க. பொலைட் ஃபார்ம். ஸ்லோலனஸ், ஸ்லோ ப்ளூமஸ். ஸோ பொலைட் ஃபார்ம் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட். பென் ட்ரைவ், ரோல் ட்ரைவ், ரேஷ் ட்ரைவ், டேஷ் ட்ரைவ்னு படித்து பாருங்கள். பென் ட்ரைவ் தானே வரும். அமெரிக்கன் பிரிட்டிஷ் வேர்டு. ஹாலிடே, வெக்கேஷன், ஹாலிடே, அது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். இன் கேஸ் ஆஃப் ரெயின் டேக் அன் அம்பர்லா. இன் ஃபேவர் ஆஃப் ரெயின், இன்ஸ்பைட் ஆஃப் ரெயின்லாம் வரும். இன்ஸ்பைட் ஆஃபில் குழப்பிடுவீங்க. இன் கேஸ் ஆஃப் ரெயின். அதுக்கப்புறம் வந்து லிங்கர்ஸ் வந்து அன்லெஸ் யூ புக் இன் அட்வான்ஸ் யூ கேனாட் விட்னஸ் தி ஷோ. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன், கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். இட் வாஸ் எ மெமரபிள் இன்சிடென்ட். கரெக்டு தான். வேறு ஏதாவது வருமா? ஆக்சிடென்ட்னு வருமா? எஸ்டிங்யூஸ்டு. ஃப்ரேஸில் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. அது புட் அவுட்டுன்னு வரும். சரிங்களா? அடுத்து வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங். டிசென்ட்ரி, செப்பரேட் ஸ்பெல்லிங் தப்பு. செக்ரட்டரி ஸ்பெல்லிங் தப்பு. ஃபாரின் ஸ்பெல்லிங் டவுட்டு வரும். ஸோ டிசென்ட்ரி ஸ்பெல்லிங் தான் கரெக்ட். நவுன் ப்ளஸ் வேர்ப். ஹேர் கட். ஹேருங்கிறது நவுனு, கட்டுங்கிறது வேர்பு. ஏன்னா அது ஆக்ஷன். சஃபிக்ஸ், ஃபெர்டிலிட்டி. சஃபிக்ஸ்னால் பின்னாடி வரும், எழுதியாச்சு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்ரிவேஷன் எழுதியாச்சு. ஸோ கொஷின் டேக்கும் புக் பேக்கில் இருக்கிறது அதிகமாக கேட்பாங்க. டோன்ட் கமிட் திஸ் மிஸ்டேக் அகெயின் வில் யூ. ஸோ அடுத்தது எஸ்பிஓஏ சப்ஜெக்ட். இப்போ பாருங்கள். வி ஷுட் என்கரேஜ் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இங்கே பாருங்கள். வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் சாரி பி ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர். ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் எஸ்டர்டே இந்த டேட்டு டைம் எல்லாம் குறிக்கிறதெல்லாம் அட்ஜங்க்ட்டு தான் வரும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆப்பிள். வேர்ப் அப்படின்னா ஆன். ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது வேர்ப். சப்ஜெக்ட் வந்து ஐங்கிறது சப்ஜெக்ட். ஸோ எஸ்பிஓஏ. ஸோ அடுத்தது 21 மார்க்ஸ் முடிஞ்சோன்னா நமக்கு அப்ரிசியேஷன் கொஸ்டின் வருது. இதுக்கு ஜஸ்ட் அதிலே ஆன்சர் இருக்கும். நீ படிக்காட்டினாலுமே இது எழுதலாம். வாட் இஸ் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்டு? க்ரீப்பர். ஸோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட்னா என்னென்னு கேட்குறான். க்ரீப்பர். அடுத்து வந்து ஐடென்டிஃபை தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சிமிலி. ஏன்னா லைக் வருது, அதனால் சிமிலி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலிசஸ். ஹூ ரெஃபர் டு. இங்கே யார் ரெஃபர்னா உலிசஸ். அடுத்து ஹீரோயிக் அலிட்ரேஷன் வந்து எழுதிடலாம். ஓகே ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹூ டஸ் ஹீ ரெஃபர் டு. சன். அவ்வளோதான். இங்கே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டேக் ஹிம் டு கிரியேட்டிவ். அவ்வளோதான். அடுத்தது ஆல் தி வேர்ல்டு ஸ்டேஜ். வாட் இஸ் தி வேர்ல்டு கம்பேர்ட் டு ஸ்டேஜ் அங்கேயே இருக்குது. ஐடென்டிஃபை தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டாஃபர். அதுக்கப்புறம் வை ஷால் வி ரிமைன் எவர் டியர் த போயட். ஏதாவது தெரியலனா போயட்னு எழுதி வச்சுருங்க. அலிட்ரேஷன் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள். விச் பிளேஸ் வுட் தே ஹாவ் டு ட்ராவல்? ஹாப்பி இஸ் லெஸ். அவ்வளோதான். அங்கே இருக்கிறது அப்படி எழுதலாம். இந்த ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது அப்படி ஆக்சுவலிஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு பாருங்கள். ஸோ அதனால் அந்த லைன்லேயே ஆன்சர் இருக்கும். 2 × 3 6 கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா ரீனா செட் ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். இன்டெரக்ட் வந்து டேரெக்டாக மாற்றும். சேஞ்ச் இன்ட்டு இன்டெரக்ட். இன்டெரக்ட்னா கமால்லாம் வராது, டேரெக்ட்னா கமால்லாம் வரும். இப்போ இன்டெரக்டாக மாற்றணும். ரீனா செட் அப்படின்னு போட்டுக்கோங்க. கமால்லாம் தூக்கிட்டு தட் ஷி வாஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். சரிங்களா? ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரெஞ்சுன்னு அவள் சொல்கிற மாதிரி. சரிங்களா? தட் ஷி வாஸ் யாரோ சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எழுதணும். தட் ஷி வாஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். மை ரெக்வஸ்ட் வாஸ் அசர்டட் பை தி அத்தாரிட்டிஸ். அதாவது பை வந்தாலே பேசிவ். இது ஆக்டிவாக மாற்றணும். த அத்தாரிட்டிஸ் அக்சீடட் மை ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்தது ஐ மெட் எ மென் அட் தி பார்ட்டி இஸ் தி சேர்மேன் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ஃபர்ம். கம்பைன் டு சிங்கிள் சென்டென்ஸ். இது நீங்கள் என்ன வச்சு வேணாலும் கம்பைன் பண்ணலாம். லிங்கர்ஸ் வச்சு. நான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு கம்பைன் பண்ணியிருக்கேன்.
ஹூ வச்சு கம்பைன் பண்ணிக்க, அவ்வளோதான். ஹீயை தூக்கி ஹூ, அன்லெஸ் இஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், அன்லெஸ்ஸை தூக்கி இஃப்னு போட்டால் முடிஞ்சு, அன்லெஸ்ஸை தூக்கி இஃப்னு போட்டால் முடிஞ்சு. ஸோ இஃப் கிளாஸ் நாளைக்கு வரும். கம்பைன் சென்டென்ஸ் வந்து எழுதிருங்க. ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட்டு மாற்றி விட்டுட்டு நடுவில் வாசு பையை மட்டும் எழுதாமல் இருந்தீங்கன்னா ஆக்டிவ், வாசு பை போடுற மாதிரி இருந்தால் அது பேசிவ். அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்டைரக்ட் டைரக்ட் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த 3 தான் நாளைக்கு எழுத போகிறீங்க. அடுத்தது என்ன போயம் கண்டுபிடிச்சா 1 மார்க், ஆத்தர் பேர் கண்டுபிடிச்சா 1 மார்க் ERCக்கு. அப்போ போயம் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் காலையில் தான் ஒரு வீடியோ போட்டேன், நிறைய பேர் அதை பார்க்கல, போய் பாருங்கள். ஹிண்ட் இருந்தாலே நம்ம போயம் பேர் போயம் நேம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் காமன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஒரு லெசனுக்கு பாருங்கள். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதுவுமே நமக்கு மறந்துச்சுன்னா நம்ம அந்த டீட்டெயில் படித்து வச்சு ஏதோ ஒன்று எழுதி விடுங்க, எதுவுமே விடாதீங்க. 3 பாயிண்ட்டாக எழுதுங்க. அடுத்தது ப்ராபப் இப்படி தான் இருக்கும்ப்பா, சரிங்களா. அடுத்து ஜம்பிள் சென்டென்ஸும் ட்ரை பண்ணலாம். ப்ராசஸ் மேக்கிங் லெமனாடு. ஸோ லெமனாடோட ப்ராசஸோட ஸ்டெப்பு கரெக்டான ப்ரொசீஜர் இருக்கணும். 6 பாயிண்ட் எழுதுன மாதிரி எழுதுங்க நீட்டாக, சரிங்களா. லெமனை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமனை புளியணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸில் வாட்டர் எடுத்துக்கணும், அந்த வாட்டரில் லெமன் புளியணும், அதுக்கப்புறம் சுகர் எடுத்துக்கணும், சுகரை போட்டு கலக்க வேண்டியது தான். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் கரெக்டான ப்ரொசீஜர் எழுதுங்க. இது எப்போவுமே பை சார்ட்டோ பார் சார்ட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருவான், இல்லைனா ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை வச்சு ஆன்சர்ஸ் கேட்பான். ஸோ இது நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 ஜென்டில்மேன் ஃபார் நைஸ் கப் ஆஃப் டீ தான் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. வேறு எதுவும் படிக்க வேணாமான்னு கேட்டால் ரூல் ஆஃப் ரோடு பார்த்து வச்சுக்கோங்க, சேரு வேணாலும் பார்த்துக்கோங்க. பட் என்னை கேட்டால் 2 ஜென்டில்மேன் ஃபார் நைஸ் கப் ஆஃப் டீ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது கேஸ்டலும் 3rd போயமும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு ஓகேவா, 3rd போயம். அடுத்தது அக்சினோவும் சில்ட்ரன் இன் வீனஸ்ன்னு கேட்டிருக்கான். 2nd 3rd நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுடைய சப்ளிமெண்ட்ரியில் 2nd 3rd நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்மரி ரைட்டிங் தான் கேட்டிருக்காங்க. இப்போ சம்மரி எப்படி தான் ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட்டு. ரஃப் டிராஃப்ட்டுக்கும் சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும், ஃபேர் டிராஃப்ட்டுக்கும் சூட்டபிள் டைட்டில். இதுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் கொடுக்கலாம் இல்லைங்களா, கம்யூனிகேஷன் அப்படின்னு டைட்டில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேர் டிராஃப்ட், ரஃப் டிராஃப்ட் எவ்வளோ, இதில் எவ்வளோ, பேசேஜில் எவ்வளோ, ஒரிஜினல் பேசேஜ் எவ்வளோ, ஃபேர் டிராஃப்ட் எவ்வளோன்னு எழுதணும் கடைசியில். அடுத்தது இந்த மாதிரி ஓனாக கேட்டால் எழுதாதீங்க, இதுக்கு நல்ல ப்ரெசன்டேஷன் இருந்தால் தான் மார்க் போடுவாங்க. இந்த மாதிரி ஜென்ரலுக்கு லெட்டர் ரைட்டிங் பாருங்கள். லெட்டர் ரைட்டிங் என்ன கேட்டிருக்காங்க, செமிஃபைனல் ஸ்டேட் லெவல் ஹாக்கி, லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் தான் எழுதிடலாம். லெட்டர் டு எடிட்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர், இது அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு PDF பாருங்கள். ஒரு ஃபார்மல் லெட்டர். ஸோ ரெண்டுக்குமே ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். அடுத்து எராஸ்பாட்டிங், சிஸ்டர்ஸ், இது கண்டிப்பாக வரும், சிஸ்டர்ஸ் தான் வரும், சரிங்களா. அடுத்தது தேன் வந்தால் 2 வரும், எங்கே வந்தாலும் தேன் வந்தால் 2 வரும், பார்த்துக்குங்க. ஸ்பீக்கர்ஸ், அப்போ எஸ் அடிச்சிடணும். அடுத்து கன்சிடர்ஸ், எஸ் தேவையில்லை. அடுத்த ஷி பாட் அண்ட் யூஸ்ஃபுல் கேஜெட். ஸோ AUIOU அண்ட் தான் வரும், பட் யூஸ்ஃபுல் கேஜெட், ஓகேவா. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஹோமோஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன். அடுத்த மாடல் வேர்ப், செமி மாடல் வேர்ப், இதெல்லாம் நீங்கள் உங்கள் புக் பேக்கில் இருக்க பார்த்தாலே இப்போதைக்கு போதும். அப்புறம் ரைட் டென்ஸ், சரிங்களா. ஹேஸ் பிகன், சரிங்களா. ஆஸ் ஆல்ரெடி பிகன் எழுதணும். அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ஹூ போட்டு எழுதுங்க. விச்சுங்கிற இடத்துல விச்சு, தேங்கிற இடத்துல தட்டு, ஹூ விச்சு, அவ்வளோதான். வேறு அதிகமாக வராது, ஹூ தான் அதிகமாக வரும். ஹூஸ்ன்னு வரலாம், ஹூஸ் பென்சில் இஸ் திஸ், அந்த மாதிரி ஹூம் அப்படிங்கிறதும் வரலாம். அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுதான், இப்படி தான் வந்து நம்ம வந்து எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இதை யூஸ்ஃபுல்லாக படி. தேங்க்யூ.